இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலில் முக்கியமாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இப்போல்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமே வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான். தலைமுடி அதிகமாக உதிருது எனக்கு, தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு டீனேஜில் இருந்தே ஒரு 35-40 வயதிற்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நிறைய தலைமுடி கொத்து கொத்தா உதிரும். கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். தலையில கை வைக்கும்போதே அப்படியே வேரோட வருதுங்க. குளிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோ முடி இருக்கு. ஜென்ஸும் சொல்றது அப்படிதான். குளிச்சுட்டு வந்து நான் டவல்ல இப்படி அப்படியே தொவட்டிட்டு எடுக்கும்போது அவ்வளோ ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான அருமருந்து. நம்ம என்ன நினைக்கிறோம், ஈஸியா கிடைக்கிற எல்லா விஷயமே அது அவ்வளவா பலன் தராது அப்படின்னு நினைச்சிடறோம். காஸ்ட்லியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் தரும், நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ இந்த தலைமுடி உதிர்வு சரியாகிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சாப்பிடும்பொழுது ஹேர் மட்டும் இல்லைங்க, உங்கள் சருமம் பொலிவாக இருக்கும். நிறைய பேருக்கு கால்சியம், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அது சரி செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம கால்சியம் அயன் டிஃபிஷியன்சியை சரி செஞ்சாலே தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இதுதாங்க கான்செப்ட். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம உடலில் முக்கியமாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இப்போல்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமே வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான். தலைமுடி அதிகமாக உதிருது எனக்கு, தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த தலைமுடி உதிர்வு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் நம்ம எதனால் ஏற்படுது? மெயினாக இந்த உணவு முறைன்னே சொல்லலாங்க. இந்த உணவு முறையை பொறுத்து இந்த தலைமுடி உதிர்தல், அதிகமான புளிப்பு, உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, இரவு நேரம் நம்ம தூங்காமல் இருக்கிறது, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் தலைமுடி உதிர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் தலைமுடி உதிருது. இல்லைங்க, எனக்கு நீண்ட நாளாக ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தேன், அந்த ஃபீவருக்கு அப்புறம் எனக்கு தலைமுடி ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீனேஜில் இருந்தே ஒரு 35-40 வயதிற்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நிறைய தலைமுடி கொத்து கொத்தா உதிரும். கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். தலையில் கை வைக்கும்போதே அப்படியே வேரோடு வருதுங்க. குளிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோ முடி இருக்குது. ஜென்ஸும் சொல்கிறது அப்படிதான். குளிச்சுட்டு வந்து நான் டவலில் இப்படி அப்படியே தொவட்டிட்டு எடுக்கும்போது அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது. அப்போது இந்த தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ தலைமுடியோட வேர்பகுதி, வேர்க்கால்களை நம்ம வலிமைப்படுத்துவதற்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்? சிம்பிளாக எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது கருவேப்பிலை. எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசன்ஸ், சப்ளிமெண்ட்ஸ், சீரம் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அது கூட இந்த கருவேப்பிலையை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான அருமருந்து. நம்ம என்ன நினைக்கிறோம், ஈஸியாக கிடைக்கிற எல்லா விஷயமே அது அவ்வளோவா பலன் தராது அப்படின்னு நினச்சிடறோம். காஸ்ட்லியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் தரும், நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ இந்த தலைமுடி உதிர்வு சரியாகிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்த ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து, பால் எடுத்துகிட்டு நல்லா கருவேப்பிலை மட்டும் அரைச்சி இதனோட கலந்துக்கோங்க. கலந்து இந்த தேங்காய் பாலை கருவேப்பிலையோடு சேர்த்து குடிக்கலாம். ஸோ அப்படி குடிக்கும்போது நம்ம உடலில் ரத்தம் விருத்தியாக ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசி செல்ஸ், ஹீமோகுளோபின்ஸ் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக கருவேப்பிலை தேங்காய் பாலோடு சேர்த்து எடுக்கும்போது தலைமுடி, வேர்க்கால்கள் நல்லா வலிமையாக இருக்கும். இது தினம்தோறும் காலையில் பயன்படுத்தலாம். அடுத்து செகண்ட் மெத்தட், கருவேப்பிலையை நான் இப்படி கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கருவேப்பிலையை ஒரு நாள் மட்டும் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்திக்கோங்க. கொஞ்சம் நிறைய அளவே எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு
எள்ளு வந்து எடுத்துக்கோங்க. எள்ளு லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும். 100 கிராம் எள்ளு அப்படின்னு சொன்னால் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதுவும் வேர்க்கடலையும் வறுத்து தனியாக எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 4லிருந்து 5 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் வறுக்கும்போது அதில் கூடிய ஈரப்பதம் போயிடும். அப்போ இது 3 பொருளையும் ஒன்றாக சேர்த்து நல்லா அரைச்சிடணும். உரல் இருந்தால் போட்டு இடிக்கலாம், அது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா மிக்சியில் அரைச்சு நீங்கள் உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைந்தது, புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. இது சாப்பிடும்பொழுது ஹேர் மட்டும் இல்லைங்க, உங்கள் சருமம் பொலிவாக இருக்கும். நிறைய பேருக்கு கால்சியம், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அது சரி செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நம்ம கால்சியம், அயன் டிஃபிஷியன்சியை சரி செஞ்சாலே தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இதுதாங்க கான்செப்ட். ஸோ இப்படி நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது ஒரு முறை சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு முழு நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காயோடு அந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்துருங்க. ஸோ இந்த ஜூஸை தினந்தோறும் காலையில் இல்லை வாரத்துக்கு 3-4 நாட்களாவது குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நெல்லிக்காயும் நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம், ஸோ கருவேப்பிலையோட சேர்த்து. அடுத்த விஷயம், இந்த 5வது முறை சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உலர் திராட்சை, நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே இதை நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் இதை எடுத்து இதனோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். சரிங்களா? அரைச்சிட்டு இதை குடிச்சு பாருங்கள். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், தலைமுடி ஆரோக்கியமாக வளரும். ஸோ இந்த 5 முறைகளில் கருவேப்பிலையை ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை மட்டும் நம்ம தலைமுடிக்கு போதுமா அப்படின்னா, அதனோடு சேர்த்துருக்க பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே நம்ம தலைமுடியை, ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். தலையோட வேர் பகுதி நமக்கு ஆழமாக இருக்க ஆரம்பிக்கும். என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஆயில் போடுறோம், சீரம் போடுறோனாலும் உள்ளுக்கு நீங்கள் இந்த மெடிசின்ஸை எடுத்துக்கோங்க. இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சுத்திகரிக்கப்படுது, லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த டாக்ஸின்ஸ் இருந்தால் அது வெளியேறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி, அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த வழி அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன நமக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்கற்பம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன், ஹேர் க்ரோத் நார்மலாக இருக்கிறதுக்கும் லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு சரியாகிறதுக்கும் நெல்லிக்கற்பம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்கற்பம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வாங்க. நம்ம உடல் நலனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நமக்கு சரியாகும். இதனோட இந்த ஹேர் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேர் ஃபாலுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை தவறாமல் தினந்தோறும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை ஸ்மூத்தி மாதிரி பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை இந்த 5 முறைகளில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும், கிரே ஹேரும் நமக்கு குறையும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நபருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.